ஹாய் பசங்களா. ஸோ எப்படி இருக்கீங்க எல்லோரும்? லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நம்ம வந்து இன்ட்ரடக்ஷன் ஆஃப் மேக்ஸிமா மினிமா பார்த்தோம். கரெக்டாக நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த வீடியோவிலேருந்து வி வில் சால்வ் த எக்ஸசைஸ்ன்னு சொல்லியிருந்தேன். சரியா? பட் நான் என்ன பண்ணேன்னா, எக்ஸசைஸை ரிவ்யூ பண்ணேன். ஓகே, ரிவ்யூ பண்ணதில் ஒரு சில அப்சர்வேஷன் நான் கண்டுபிடிச்சேன். சரியா? நீங்கள் வந்து நியர்லி கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டீங்க. டிஃப்ரென்சியேஷனோட கிளைமேக்ஸ்க்கு நியர்லி வந்துட்டிங்க. சரியா? என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷனில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. எப்படி ஒரு ஃபங்க்ஷன் எல்லா டைப் டிஃப்ரென்சியேஷனும் யூ வுட் ஹேவ் பீன் தரோ பை நோ. சரியா? உங்களுக்கு அதில் எந்த டவுட்டுமே இருக்காது. ஓகே. அண்ட் என்னோடய இன்னொரு கெஸ் என்னென்னா, இந்த மேக்ஸிமா மினிமா டாபிக் பார்த்துருக்கோம்ல, இதுக்கு முன்னாடி டாபிக் வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்கும். கரெக்டாக? உங்களுக்கு அது எல்லாமே வந்து நல்லாவே கிளியராக புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி கான்செப்டும் பெருசாக எதுவும் கிடையாது. இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஐம் டெலிங் இன்க்ளூடிங் த டிஃப்ரென்சியேஷன் சாப்டர். ஓகே, பெருசாக எதுவும் கான்செப்ட் இல்லை. லைக் தேர் இஸ் அ பர்டிகுலர் சிஸ்டம் ஃபார் டூயிங் சம்திங். அந்த சிஸ்டமில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? அதை தவிர்த்து நீங்கள் எதுவும் ஸ்பெஷலாக எதுவும் யோசிக்கலை. கரெக்டாக? ஃபார்முலாஸை தவிர்த்து. பட் மேக்ஸிமம் மினிமா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அது என்ன கான்செப்ட்னு கிளியராக சொல்லி கொடுத்துட்டேன். நான் எக்ஸசைஸில் போய் பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த டாபிக், இந்த பர்டிகுலர் டாபிக் மேக்ஸிமா அண்ட் மினிமா ஏன் அவ்வளோ டஃப்பாக எல்லாம் பார்க்குறீங்க, ஏன் வந்து இது எவ்வளோ டஃப்பாக ஏன் ஆகுதுங்கிற ஆக்சுவலாக எனக்கு எக்ஸசைஸை பார்த்த உடனே ப்ரூவ் ஆச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எப்படி சொல்லி கொடுத்துருப்பேன்னா, ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிக் கொடுப்பேன், கான்செப்ட் சொல்லிக் கொடுப்பேன், டேரெக்டாக எக்ஸசைஸ் ஸ்கிப் பண்ணிவிடுவேன். சரியா? கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டானவங்களாக இருந்தாங்கன்னா ஈஸியாக வந்து அவங்க புரிஞ்சுட்டு தே வில் ஜஸ்ட் கோ இன் தட் வே. ஓகே. பட் ஆனால் வீக்காக இருக்கவங்க, மேக்ஸில் வீக்காக இருக்கவங்களா இருக்கட்டும், இல்லை டிஃப்ரென்சியேஷனில் வீக்காக இருக்கவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு எப்போவுமே இந்த மேக்ஸிமா அண்ட் மினிமாவில் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. சரியா? ஸ்டார்டிங்கே கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுற மாதிரி போகும் இந்த வீடியோ. ஓகே, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நான் என்ன சொல்ல வரேன்ட்டு கொஞ்சம் கவனிங்க. நான் என்ன ட்ரை பண்ணுறேன்னா, உங்களுக்கு இந்த சாப்டரோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். சரியா? ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, அவங்களுக்குலாம் மட்டும் நான் என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம், சின்னதாக பெரிய ப்ராப்ளம் எப்போவுமே இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஓகே. ஸோ இன்றைக்கி நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், ஏன் இந்த பிரச்சனை நடக்குது, ஏன் வந்து மற்ற பசங்களை மாறி படிக்க முடிய மாட்டேங்குது, சில பசங்களுக்கு ஏன் சுத்தமாகவே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறதெல்லாம் யோசித்தேன். ஓகே. ஸோ எனக்கு ஒரு சின்ன அப்சர்வேஷன் வந்துச்சு. என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க சிபிஎஸ்சியில் போன எக்ஸசைஸ் வரைக்கும் பெரிய கான்செப்ட்ஸ் எதுவுமே கிடையாது. சரியா? ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு, ரொம்ப ஈஸி அப்ளிகேஷன் மட்டும்தான். ஓகே. சடனாக எக்ஸசைஸ் 6.6 or 5 ஐ டோன்ட் நோ, மேக்ஸிமம் மினிமோட எக்ஸசைஸை மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, தே ஹேவ் சேஞ்ச் த லெவல். டோட்டலாக உங்கள் லெவலே, கொஷனோட லெவலே மாற்றிட்டாங்க. அப்ரப்ட்லி தே ஹேவ் சேஞ்ச்ட். ஓகே. ஸோ நான் அதை டிஃபிகல்ட்டுன்னு கண்டிப்பாக எப்பயும் சொல்ல மாட்டேன். அவங்க கொடுத்துருக்க கொஷின்ஸ்லாம் டிஃபிகல்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். அது கொடுத்துருக்க கொஷின் எல்லாமே வந்து ஒரே கான்செப்ட் தான்டா, வேறு ஒன்றுமே இல்லை, ஒரே கான்செப்ட். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணிட்டு ஒரு சின்ன டீகோட் பண்ண போகிறேன். நம்ம எக்ஸசைஸ் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு 2-3 கொஷின் சொல்கிறேன். ஓகே. இது வந்து ஒரு 2 கொஷின் தான். இன்றைக்கி ஃபுல் வீடியோ மேபி ஒரு 40 minutes. இப்போ தான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். எவ்வளோ நேரம் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. சரியா? மேபி ஒரு 40 minutes வந்தால் வரலாம், இது அதுக்கு மேலேயே போகலாம். பட் இந்த என்டையர் வீடியோவில் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டூ 2 questions. ஓகே. இந்த 2 கொஷனில் எவ்வளோ விஷயம் கற்றுக்க போகிறீங்கன்றதை மட்டும் பாருங்கள். இந்த 2 கொஷனை பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் மினிமாவில் எந்த விதமான டவுட்டும் வராது. ஓகே. ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, எக்ஸசைஸ் போய் பார்த்தப்ப இதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் மினிமாவில் எப்படி நீங்கள் சால்வ் பண்ணிங்க, நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஷின் கொடுத்து சால்வ் பண்ண வச்சுருந்தால என்ன பண்ணிடுறேன், டேரெக்டாக ஐ கேவ் யூ த ஃபங்க்ஷன் f(x) கொடுத்துருப்பேன். கரெக்டாக? f(x) சால்வ் பண்ணி f'(x) கொண்டு வந்தீங்க, கிரிட்டிக்கல் பாயிண்ட் கொண்டு வந்தீங்க, கிரிட்டிக்கல் பாயிண்ட் கொண்டு போய் ஃபங்க்ஷன் சப்ஸ்டிட் பண்ணி ஃபைனலாக மேக்ஸிமம் மினிமாவில் கொண்டு வந்து கொடுத்தாச்சு. ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சா? பட் உங்கள் புக்கில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கொஷினை ரீட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ரீட் த கொஷின், சொல்யூஷன் பார்க்காதீங்க. ஆக்சுவலாக என்கிட்ட ரைட்டிங் போர்டு இல்லை, இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு சொல்யூஷனில் உங்களுக்கு கிளியராக முன்னாடியே உங்களுக்கு வந்து காமிச்சிருக்க மாட்டேன். சரியா? ஸோ இதெல்லாம் தெரியக்கூடாது. ஆக்சுவலாக நான் சொல்ல போட்டால் தான் அந்த எஃபெக்ட் வரும். கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், கொஞ்சம் புரிஞ்சுக்க பாருங்கள். சரியா? இந்த கொஷின் மட்டும் படிங்க. இப்போ ஃபைண்ட் 2 பாசிட்டிவ் நம்பர் whose sum is 15 and sum of whose square is minimum. அவ்வளோதான், கொஷின் முடிஞ்சு. ஃபைண்ட் 2 பாசிட்டிவ் நம்பர் whose sum is 15 and sum of whose square is minimum. இதை வந்து
ஆக்சுவலாக உங்கள் போர்டு எக்ஸாமில் இந்த மாதிரி கொஷின்ஸை கேட்பாங்க சரியா. ஸோ இந்த கொஷினை படித்த உடனே ரேண்டமாக ஒரு கொஷின் பேப்பரில் இந்த கொஷினை பார்த்த உடனே ஹார்ட்லி நீங்கள் இது வந்து அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் சாப்டரில் இருக்க கொஷின்ன்றதை வந்து சொல்கிறதே பெரிய விஷயம். யூ ஆர் கெட்டிங் இட். இந்த கொஷினை படித்த உடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லெசனில் இருக்கனால மேபி உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும் கரெக்டாக. ஃபைண்ட் 2 பாசிட்டிவ் நம்பர், 2 நம்பர் கண்டுபிடிக்கணும். ஹூ சம் இஸ் 15. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. 2 நம்பர் கண்டுபிடிக்கணும், அதோட சம் ஈக்குவல் டு 15. ஓகே, நோ ப்ராப்ளம். அண்ட் சம் ஆஃப் ஹூ ஸ்கொயர் இஸ் மினிமம். இந்த ஒரு பர்டிகுலர் வார்த்தை தான், இந்த ஒரு பர்டிகுலர் வேர்ட் தான் இந்த லெசன் இந்த கொஷனை இந்த லெசனோட சாப்டராக ஐ மீன் இந்த கொஷனை இந்த லெசனில் ஒரு பார்ட்டாக இந்த பர்டிகுலர் வேர்டு தான் மாற்றுது. ஓகே, ஸோ கொஷின் இஸ் வெரி சிம்பிள். ஒரு 2 பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது, அதோட சம் வந்து 15. ஓகே, திஸ் இஸ் 1 லைன். செகண்ட் லைன் என்ன சொல்கிறாங்க, அந்த நம்பரோட ஸ்கொயர் இஸ் மினிமம். அந்த மாதிரி ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் அண்ட் ஒய்ன்ட்டு எடுக்கிறேன்னா எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் ஒய் ஸ்கொயர் பண்ணனா இந்த ரெண்டுத்தோட ஸ்கொயர் ஷுட் பி மினிமமாக வரணும் சரியா. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பர் வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் கொஷின் உங்கள் எக்ஸசைஸில் இருக்குது சரியா. அடுத்த அப்சர்வேஷன் என்னென்னா ஜாமெட்ரிக் கொஷின் சரியா. ஜாமெட்ரிக் கொஷின் என்னென்னா அப்புறம் அடுத்த இந்த கொஷின் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்கிறேன். ஸோ இந்த கொஷின் வந்து இந்த மாதிரி சில டைப்ஸ் கொஷின் வந்து நம்ம எக்ஸசைஸில் இருக்கும். ஓகே, என்ன கான்செப்ட்டு, திஸ் பர்டிகுலர் வேர்டு தான் உங்களோட ஆயுதமே. இந்த பர்டிகுலர் வேர்டு தான் உங்களோட ஆயுதமே சரியா. ஸோ எப்படி ப்ரொசீட் பண்ண போகிறோன்னு பார்ப்போம். ஸோ இந்த வேர்டை படித்த உடனே மினிமம் மேக்ஸிமம்ன்ற வேர்டை படித்த உடனே மைண்டில் உங்களுக்கு டக்குன்னு உங்கள் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகணும். எஸ், இட் இஸ் டெஃபினெட்லி வாட் அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவில் தான் நம்ம சால்வ் பண்ணணும். அண்ட் ஸ்பெஷலி மேக்ஸிமம் அண்ட் மினிமா கான்செப்ட் அப்படின்ட்டு இந்த கொஷனோட லாஸ்ட் லைனை படித்தோன்னே உங்களுக்கு ஃபீல் ஆகணும். ஓகே, அந்த மாதிரி ஃபீல் வரோம்னா கண்டிப்பாக நம்ம ஒரு 10-15 கொஷின் சால்வ் பண்ணோம்னா நேச்சுரலி அந்த ஃபீல் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த கொஷின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம்டா, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். சி, 2 பாசிட்டிவ் நம்பர் whose sum is 15. So can I take x plus y equal to 15? First லைனுக்கு அதான் அர்த்தம். Find 2 பாசிட்டிவ் நம்பர் whose sum is 15. So x into ஒரு நம்பர், y into ஒரு நம்பர், அதோட சம் வந்து 15. ஓகே, ஸோ நான் இப்படி எடுத்து சால்வ் பண்ணனா என்ன ஆகிடுச்சுன்னா எனக்கு 2 வேரியபிள் வந்துடுது, x and y. ஓகே, in order to make it simplified நான் இந்த y-ஐ in terms of x எழுத போகிறேன். எப்படி, y equal to 15 minus x போடலாமா? am I right or wrong? கரெக்டாக. ஸோ அதுதான் நான் என்ன பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், என்னோட 2 நம்பர்ஸில் ஒரு நம்பரை நான் எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன், இன்னொரு நம்பரை 15 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். இந்த ஸ்டெப்பில் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, கரெக்ட். இப்போ அடுத்த லைன் என்ன சொல்கிறாங்க, sum of whose square is minimum. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா ஒரு ஆன்சர் வரப்போகுது. இந்த ஆன்சர் வில் பி த மினிமம் ஆஃப் ஆல் அதர் வேல்யூ. எக்ஸில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி இந்த ஆன்சர் தான் மினிமமாக வரும். எந்த நம்பர் போட்டாலும் சரி இந்த ஆன்சர் தான் மினிமம் வரணும். ஸோ இதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. அந்த மினிமம் வேல்யூ என்ன? ஓகே, அந்த மினிமம் வேல்யூ கேட்கல, அந்த நம்பர் கேட்டிருக்காங்க சரியா. ஃபைண்ட் த 2 பாசிட்டிவ் நம்பர். ஓகே, sum of whose square is minimum. ஸோ கொஷின் ஃபீல் ஆகிடுச்சுலப்பா உங்களுக்குலாம், கிளியராக இருக்குல்ல. இப்போ பாருங்கள், செகண்ட் என்ன பண்ண போகிறோம். ஸோ we know that மேக்ஸிமம் மினிமம் கான்செப்ட் வேணும் கரெக்டாக. ஸோ இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு மினிமம் வேல்யூ கிடைக்கணும்னா அப்போ நீங்கள் என்ன மெத்தட் வச்சு போடணும், என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும், மேக்ஸிமம் பாயிண்ட் கண்டுபிடிக்கணுமா மினிமம் பாயிண்ட் கண்டுபிடிக்கணுமா? ஆப்வியஸ்லி மினிமம் பாயிண்ட். am I right or wrong? மினிமம் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணணும், இன்டெரக்டாக நமக்கு என்ன தெரிஞ்சு, இந்த ஃபங்க்ஷனுக்கு மினிமா வேல்யூ கண்டுபிடிக்கணும். மினிமா வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா அந்த பாயிண்ட் தான் என்னது, உங்களோட எக்ஸ் பாயிண்ட். அந்த எக்ஸை கொண்டு போய் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get the answer. ஓகே, ஸோ எப்படி மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன் புரிஞ்சா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் இங்கே என்ன கண்டுபிடிச்சிங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். சரியா, போன கொஷின் வரைக்கும் டைரெக்ட்லி நமக்கு இந்த கொஷின் கொடுத்தாங்க. ஓகே, பட் ஸ்டேட்மெண்ட் கொஷனில் இதை நீங்கள் ஃபார்ம் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, கரெக்டாக. ஸோ போன கொஷின் வரைக்கும் அது கொடுத்தனால பிரச்சனை இல்லை. ஸோ இது ஒரு ஸ்டெப். இது வரைக்கும் புரிஞ்சா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல இது வரைக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும், நம்மளோட
மேக்ஸிமம் மினிமா கான்செப்ட்டில் என்ன சொன்னேன், கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்குது, ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் அண்ட் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். கரெக்டாக ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் வச்சு நம்ம சால்வ் பண்ண மாட்டோம், மோஸ்ட்டாக செகண்ட் டெரிவேட்டிவ் தான் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா அதான் இருக்கல ஈஸி, டிஃப்ரென்ஷியேஷன் தான். கரெக்டாக ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணோன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் சொன்னால், ஃபஸ்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதுங்க அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக ஐ ரைட் வரும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஈக்குவேட் பண்ணிவிட்டு வி நீட் டு ஃபைண்ட் த கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஓகே, ஸோ என்ன பண்ணிவிட்டேன், நான் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எடுக்கிறேன். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எடுத்தால் நாடும் 2x ப்ளஸ் 2 × 15 மைனஸ் எக்ஸ் மல்டிப்ளைட் பை -1. இதை மறந்துடாதீங்க, செயின் ரூல் அப்ளை பண்ணணும்ல. 2 × 15 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு உள்ளே இருக்க மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வி கெட் -1. ஓகே, ஸோ ஃபைனலாக என்ன வருது, 2x ப்ளஸ் 2, அதாவது -2 × 15 மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். கரெக்டாக ஈக்குவல் டு என்ன பண்ணிக்கணும், 0. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னால் 0. ஸோ அப்படி பண்ணோம்னா என்ன கிடைக்குது, இதை சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணால் 4x ஈக்குவல் டு 30 அண்ட் x ஈக்குவல் டு 7.5. ஸோ திஸ் 7.5 இஸ் வாட், இட்ஸ் த கிரிட்டிக்கல் பாயிண்ட். இது மேக்ஸிமாவும் கிடையாது, மினிமாவும் கிடையாது இப்போதைக்கு. கரெக்டாக இது ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட். இட் கேன் ஐதர் பி மேக்ஸிமா ஆர் இட் கேன் பி அ மினிமா. இல்லாட்டி என்ன ஆகும், இது வந்து ஃபஸ்ட் பிரின்சிபல், அதாவது என்ன சொல்கிறது, கிரிட்டிக்கல் பாயிண்ட்டில் அது இன்ஃப்ளேஷன் பாயிண்ட். 3 பாசிபிலிட்டி இருக்குது, மேக்ஸிமா, மினிமா ஆர் இன்ஃப்ளேஷன் பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வி நீட் டு கன்ஃபார்ம் whether this x is really maxima or really minima. எப்படி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், we need to do a check. என்ன செக்கு, it can be either first derivative check or second derivative check. நான் என்ன பண்ணிட்டேன், செகண்ட் டெரிவேட்டிவ் செக் எடுக்கிறேன். அப்போ என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட்டிங் திஸ் ஈக்குவேஷன் அகெயின். சரியா, நீங்கள் ஏற்கனவே டிஃப்ரென்ஷியேட் பண்ண இந்த ஈக்குவேஷனை திருப்பியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ டபுள் டிஃப்ரென்சியேஷன் பண்ணாக்கா, இல்லைன்னா இப்படி சொல்லுங்கள், எஃப் ஆஃப் எக்ஸையே டபுள் டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும். அப்படி டபுள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா என்ன ஆகும், 2xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஐ கெட் 2. இந்த இடத்துல 2 × xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அகைன் ஐ வில் கெட் 2. ஸோ ஃபைனலாக என்ன கிடைக்குது எனக்கு, 2 + 2 is 4. ஸோ டபுள் டிஃப்ரென்சியேஷன் பண்ணாக்கா ஐ கெட் 4. இந்த ஸ்டெப்பில் எந்த டவுட்டும் வரக்கூடாது. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம இந்த லெவல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து டஃப்பாக தெரியக்கூடாது. கரெக்டாக ஸோ டபுள் டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் நமக்கு என்ன வருது, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு வருது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு வி வில் சப்ஸ்டிடியூட் த கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஹியர். கரெக்டாக ஸோ இந்த இடத்து கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்ன, 7.5. இந்த 7.5ஐ கொண்டு போய் நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரியா, ரொம்ப பொறுமையாக ரொம்ப ஸ்லோவாக கவனிங்க. ஸோ என்ன பண்ண போகிறோம், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு f double dash of x equal to 4ல we are going to substitute this 7.5. பட் என்ன பிரச்சனை, உங்கள் f double dash of x கொண்டு வந்ததில் xன்ற வேல்யூவே இல்லையே சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு. இட் இஸ் டோட்டலி இண்டிபெண்ட் ஆஃப் x. am I right or wrong? கரெக்டாக, அப்போ நீங்கள் இந்த இடத்துல 7.5 போட்டாலும் 4 தான், 7.5 போடலனாட்டியும் 4 தான். ஸோ எனிவேஸ் f double dash of xோட வேல்யூ என்ன வருது, பாசிட்டிவ். நான் என்ன சொன்னேன், f double dash of x பண்ணி பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லை ஈக்குவல் டு 0 வருதான்னு செக் பண்ணுங்கன்னு சொன்னால், எனிவேஸ் நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி என்ன ஆகிடுச்சு, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் பாசிட்டிவ். பாசிட்டிவ்னா என்ன சொல்லியிருக்கேன், இட் இஸ் அ மினிமம் பாயிண்ட் ஆஃப் மினிமம். அப்போ என்ன சொல்லலாம், உங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு 7.5 இஸ் த பாயிண்ட் ஆஃப் மினிமம். கிளியர், இந்த ஸ்டெப் வரைக்கும் கிளியராடா, அவ்வளோதான். இது புரிஞ்சிச்சுன்னா இந்த எக்ஸசைஸும் உங்களுக்கு புரிஞ்சிடும், சிம்பிள். ஓகே, ஸோ திருப்பி ஒரு வாட்டி அவ்வளோதான், கொஷின் முடிஞ்சிச்சு, இதுதான் கொஷனே. சரியா, திருப்பி ஒரு வாட்டி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சி, நமக்கு என்னென்னா 2 பாசிட்டிவ் நம்பர் கேட்டாங்க, 15 அண்ட் சம் ஆஃப் ஸ்கொயர் இஸ் மினிமம்னு சொல்லிட்டாங்க. ஸோ சென்ஸ் இந்த இடத்துல மினிமம் வந்ததுனால நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு, இதை வந்து அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் வச்சு நம்ம போடணும். அதுவும் ஸ்பெஷலாக மேக்ஸிமம் அண்ட் மினிமம் கான்செப்ட்டில் போடணும். ஓகே, மேக்ஸிமம் அண்ட் மினிமம் கான்செப்ட்டில் போடணுன்னா உங்களுக்கு என்ன வேணும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபஸ்ட்டு வேணும். எஃப் ஆஃப் எக்ஸ் கிடச்சா நம்ம எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிருவோமா, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சு போட்டோம்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடைக்குமா. கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை டபுள் டிஃப்ரென்சியேஷன் பண்ணிவிட்டு அந்த கிரிட்டிக்கல் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணாக்கா யூ வில் கெட் மேக்ஸிமா ஆர் மினிமா. ஓகே, புரியுதா. ஸோ அதுதான் நம்மளோட டார்கெட். ஸோ என்ன பண்ணிட்டோம், இந்த ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணோம். எக்ஸ் 1 எடுத்தோம், 15 - x எடுத்தோம். கண்டிஷன் என்ன, ஸ்கொயர் எடுக்கணும். ஸோ x² + 15 - x ஹோல் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கிடச்சிது, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு கண்டுபிடிச்சோம். அந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை 0 கூட ஈக்குவேட் பண்ணதுனால we got x equal to 7.5. this 7.5 is maxima or minima or inflation point நமக்கே தெரியாது. கரெக்டாக அதை செக் பண்ணுறதுக்காக what we are doing second derivative check. ஓகே, அப்படி பண்ணாக்கா what we know,
டபுள் டிஃப்ரென்சியேஷன் இந்த ஈக்குவேஷன் பண்ணால் we get 4, டபுள் டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் we get 4 அண்ட் அதில் கொண்டு போய் கிரிட்டிக்கல் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாக்கா we get பாசிட்டிவ்னா என்ன சொல்லியிருக்கேன், மேக்ஸிமா. பாசிட்டிவ்னா பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன், மினிமான்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்ன சொல்லலாம், பாயிண்ட் ஆஃப் மினிமா கண்டுபிடிச்சிட்டிங்க, விச் இஸ் x equal to x equal to 7.5. புரியுதா? ஸோ இந்த 7.5 தான் என்னது, இந்த ஃபங்க்ஷனோட மினிமம் வேல்யூ. ஓகே, இந்த ஃபங்க்ஷன் என்னமா வேணாலும் இருக்கட்டும், இந்த 7.5 தான் மினிமம். அப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயரிங் அண்ட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட மினிமம் வேல்யூ இஸ் 7.5. புரியுதா? ஆக்சுவலாக வேல்யூன்னு சொல்லக்கூடாது, பாயிண்ட். அந்த 7.5 கொண்டு போய் இங்கே போட்டோம்னாக்கா we get the minimum value. ஓகே, நமக்கு இப்போ வந்து தேவையானது பாயிண்ட்டு தான். ஏன், பிகாஸ் நம்ம பாயிண்ட்டை தான் வச்சு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம், கரெக்டாக? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கணும், அந்த ரெண்டு நம்பர் இப்போ ஈஸியாக சொல்லிடலாமா. ஒன்று வந்து 7.5, இன்னொன்று வந்து என்னது 15 minus 7.5. ஸோ the two numbers are 7.5 and 7.5, the same numbers. ஓகே, புரியுதா? ஸோ the function attain minimum value at 7.5 and the numbers are 7.5 and 7.5. புரிஞ்சாடா? இது ஒரு டைப் கொஷின். சரியா? இந்த கொஷனை நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்னன்னாக்கா நம்மளோட அப்ரோச். ஓகே, அப்ரோச் தான் முக்கியம். ஸோ ஃபங்க்ஷனை ஃபார்ம் பண்ண தெரியணும். ரெண்டு கீ ஸ்டெப் தான். ஒன்று, இந்த ஃபங்க்ஷனை ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். செகண்ட், மேக்ஸிமம் கேட்குறாங்களா மினிமம் கேட்குறாங்களான்ட்டு கொஷனை படித்து உங்களுக்கு வந்து தெரியணும். இந்த ரெண்டு லாஜிக் தான் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான். சரியா? ஸோ மேக்ஸிமம் மினிமம் தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் உங்களோட நார்மல் ப்ரொசீஜர் தான். ஓகே, ஸோ உங்கள் எக்ஸசைஸில் பாதி கொஷின் இந்த மாதிரி டைப்பில் இருக்குது. ஓகே, மீதி கொஷின் which is said to be difficult questions. ஓகே, இதை விட அது கஷ்டம்னு சொல்லுவாங்க, பட் என்னை பொறுத்த வரைக்கும் that is totally simple. சரியா? அது வந்து ரொம்ப சிம்பிள். ஒன்லி திங் என்னென்னா யாருக்குமே அந்த கொஷினோட லாஜிக் புரிய மாட்டேங்குது. ஓகே, அந்த கொஷினோட லாஜிக் புரிஞ்சுன்னா அதுவும் சிம்பிள் கொஷின். ஸோ அது என்ன கொஷின் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் வந்து பேஜை திருப்பணும்னு தயவு செஞ்சு யாருமே ஆன்சர் பார்க்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபோக்கஸ் ஆன் த கொஷின் ஒன்லி. ஓகே, ஸோ கொஷின் மட்டும் பாருங்கள். ஒரு 2 minutes டைம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஸ்லோவாகவே படிங்க. ஓகே, ப்ரூவ் தட் த ரேடியஸ் ஆஃப் ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஆஃப் கிரேட்டஸ்ட் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா which can be inscribed in a given cone is half of the cone. ஓகே, நான் ஒரு 2 minutes இந்த கொஷனை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். உங்களுக்கு இந்த கொஷனை படித்து எந்த அளவுக்கு புரியுதுன்ட்டு நீங்களே செக் பண்ணுங்கள். சரியா? திருப்பி கொஷின் படிங்க. Prove that the radius of the right circular cylinder of greatest circular திருப்பி நான் படிக்கிறேன். Prove the radius of right circular cylinder of greatest curved surface area which can be inscribed in a given cone is half of that of the cone. புரியுதா? Again I am reading the question. Prove that the radius of right circular cylinder of greatest curved surface area which can be inscribed in a given cone is half of that of the cone. சரியா? உங்களுக்கு 1 minute டைம் தரேன். இந்த கொஷனை படித்து புரிஞ்சு உங்களால் இதில் என்னென்ன டேட்டாலாம் எடுக்க முடியுதோ அதை எடுத்துக்கோங்க. ஓகே, உங்கள் டைம் ஸ்டார்ட்ஸ் now. சரியா? இப்போ புரியுதா இந்த கொஷினை எதுக்கு வந்து எல்லாம் கஷ்டம்னு சொல்கிறாங்கன்ட்டு? ஆக்சுவலாக கொஷின் கஷ்டம் கிடையாது, கொஷினோட லாங்குவேஜ் தான் கஷ்டமாக தெரியுது எல்லாருக்கும். சரியா? ஸோ நம்ம இதை வந்து பிரேக் டவுன் பண்ணுவோம். சரி, இப்போ நான் உங்களுக்கு இந்த கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க. ப்ரூவ் த ரேடியஸ் ஆஃப் ரைட் சர்க்குலர் சிலிண்டர். ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு இந்த கிரேட்டஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவை மறந்துடுங்க. விச் கேன் பி இன்ஸ்கிரைப்ட் இன் த கிவன் கோன். ஓகே, மீதி எதையுமே நான் இப்போதைக்கு படிக்க போகிறதில்ல. நான் என்ன படித்தேன்னா, ப்ரூவ் த ரேடியஸ் ஆஃப் ரைட் சர்க்குலர் சிலிண்டர் விச் இஸ் இன்ஸ்கிரைப்ட் இன் த கிவன் கோவ் மட்டும்தான் படிச்சிருக்கேன். இப்போதைக்கு நான் மீதி எதையுமே நான் படிக்கல. ஓகே, ஸோ இது வரைக்கும் படித்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் வந்துச்சா? என்னது? ஒரு கோன் கொடுத்தாச்சு, there is a cone given and in the கோனுக்குள்ளே there is a cylinder. ஓகே, this is what actually given. ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த சிலிண்டர் எப்படி இருக்க போகுது, இதோட ரேடியஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. சரியா? பாதி கொஷின் படித்தா இப்போ திருப்பி இந்த கொஷின் படிக்கிறேன். ப்ரூவ் தட் த ரேடியஸ் ஆஃப் ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஆஃப் கிரேட்டஸ்ட் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா. இது வந்து ஒரு நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். கிரேட்டஸ்ட் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா which can be inscribed in the given cone, okay, is half of that of the cone.
half of the radius of the curve போட்டுக்கோங்க. ஓகே, ஐம் ஸோ சாரி, இந்த கொஷனில் வந்து இந்த இடத்துல ரேடியஸும் வரும். கரெக்டாக which can be inscribed in a given cone is half of the radius of the cone. ஓகே, ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டயக்ராம் பாருங்கள். ஒரு கோன் கொடுத்துட்டாங்கடா, சரியா? ஒரு கிவன் கோன் கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த கோனுக்குள்ளே தேர் இஸ் கோயிங் ஒரு சிலிண்டர் வைக்க போகிறோம். கிவன் இஸ் அ கோன் அண்ட் இந்த கோனுக்குள்ளே ஒரு சிலிண்டர் வைக்க போகிறோம், சரியா? இப்போ என்ன விஷயம் நோட் பண்ணணும் தெரியுமா? ஜென்ரலாகவே இந்த மாதிரி கொஷின், இப்போ இது வந்து ஒரே ஒரு சிங்கிள் கொஷின் கிடையாது. இந்த மாதிரி வந்து ஒரு 15 டைப்பில் கொஷின் வரப்போகுது, சரியா? ஆனால் எல்லா கொஷினுக்குமே ஒரே ஆன்சர் தான், ஒரே கான்செப்ட் தான். இப்போ இந்த இடத்துல கோன் அண்ட் சிலிண்டர் கொடுத்தாங்க. மேபி உங்களுக்கு ஸ்பியர் அண்ட் ரெக்டாங்கிள் வரலாம், இல்லை ஸ்பியர் அண்ட் ஸ்கொயர் வரலாம், எல்லாமே. ஆனால் இதே லாஜிக் தான், சரியா? இந்த ஒரு கொஷினை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. மீதி கொஷனில் ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம், சரியா? ஸோ நீங்கள் என்ன நோட் பண்ணணுன்றது நான் சொல்கிறேன். இந்த மாதிரி கொஷின் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கிவன் என்னென்னு பார்க்கணும். உங்களுக்கு எந்த ஷேப்பை கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். இட் இஸ் இந்த கேஸில் நமக்கு கிவன் இஸ் அ கோன். ஓகே, கோன் இஸ் கிவன். அதுலேருந்து நீங்கள் என்ன இன்ஃபர் பண்ணணுன்னாக்கா, உங்களுக்கு கொடுத்த கோனில் நீங்கள் எந்த சேஞ்சுமே பண்ண முடியாது. கரெக்டாக உங்களுக்கு நான் வந்து எக்ஸாம் ஷீட்டில் ஒரு 50 பேப்பர்ஸ் கொடுக்குறேன்னா, நான் கொடுக்குற ஷீட் என்னது உங்களுக்கு 50. உங்களால் அந்த 50 வந்து 55 இல்லை கம்மியாக மாற்ற முடியுமா? முடியாது. பிகாஸ் அதை வந்து வேரியபிள் கிடையாது, அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அந்த 50 பேஜஸ் கூட தான் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எழுதணும், கரெக்டாக? அந்த மாதிரி தான் இந்த இடத்துல கிவன் இஸ் அ கோன். இந்த கோனோட எந்த டைமென்ஷனும் வந்து மாற போகிறதே கிடையாது. இந்த கோனோட ஹைட்டும் இருக்க போது, ரேடியஸும் இருக்க போது. இந்த ஹைட் அப்படியே தான் இருக்க போது, ரேடியஸ் அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ கேன் ஐ சே தட் the parameters of this given cone is constant. இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பாதி கொஷின் முடிஞ்சு, சரியா? அப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க கொஷனில் இருக்க பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட். அப்படி பார்த்தா இந்த கோனோட ஹைட் கேபிட்டல் H வந்து கான்ஸ்டன்ட், இந்த கோனோட ரேடியஸ் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ மீதி எல்லா பேராமீட்டர்னால் என்னது? சர்ஃபேஸ் ஏரியாவாக இருக்கட்டும், வால்யூமாக இருக்கட்டும், மீதி எல்லாமே என்ன எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இந்த R and H டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஒன்ஸ் R and H கான்ஸ்டன்ட்னா மீதி எல்லா பேராமீட்டருமே வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, இது வந்து ஒரு இன்ஃபரன்ஸ், சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. எல்லா கொஷின்லையும் இது வந்து காமன் தெரிஞ்சிருக்கணும், சரியா? இப்போ அடுத்து கொஷினில் உங்களுக்கு குழப்புற ஒரே வார்த்தை என்ன? கிரேட்டஸ்ட் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, கொஷினில் குழப்புற ஒரே வார்த்தை கிரேட்டஸ்ட் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா which can be inscribed. இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்க அடுத்த வார்த்தையை பார்ப்போம். ஸோ நான் இந்த கோன் கொடுத்துட்டேன் உங்களுக்கு, கரெக்டாக? கண்ணை மூடிட்டு இந்த கோனுக்குள்ளே ஒரு சிலிண்டர் வச்சு கொடுங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது இந்த மாதிரி ஒரு சிலிண்டராகவும் இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு சிலிண்டராகவும் இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு சிலிண்டராகவும் இருக்கலாம். தேர் ஆர் n number of possibilities. இந்த சிலிண்டர் உள்ளே வைக்கிறதுக்கு n number of possibilities இருக்குது, கரெக்டாக? எந்த சிலிண்டர் வேணால் நீங்கள் உள்ளே வைக்கலாம், எந்த சைஸை வேணால் வைக்கலாம். இவ்வளோ குட்டியாகவும் ஒரு சிலிண்டர் வைக்கலாம், இல்லை இதை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒரு சிலிண்டர் வைக்கலாம், இல்லை இதோட ரேடியஸ் பெருசாக ஹைட் கம்மியாகவும் ஒரு சிலிண்டர் வைக்கலாம். ஸோ தேர் ஆர் n number of possibility to keep the cylinder inside this cone. ஓகே, ஸோ உங்களால் எல்லா பாசிபிலிட்டியும் உங்களை எடுக்க சொல்ல கொஸ்டினில் என்ன பாசிபிலிட்டி கேட்டிருக்காங்க? எனக்கு நீங்கள் உள்ளே வைக்கிற கோன் வந்து கிரேட்டஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியாவாக இருக்கணும். இதுதான் மெயின். இப்போ புரியுதா? இப்போ கொஸ்டின் புரியுதா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த கோனில் நம்ம சிலிண்டர் வந்து மேக்ஸிமம் ஏரியா வரணும். இந்த கோனுக்குள்ளே மேக்ஸிமம் ஏரியா வர மாதிரி நம்ம சிலிண்டர் வந்து ப்ளேஸ் பண்ணணும். அது எந்த ஏரியா? கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்கல, கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணணும். எந்த மாதிரினாக்கா, உங்களோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஷுட் பி மேக்ஸிமம். கொஷின் டிகோட் பண்ணியாச்சுரா, அவ்வளோதான் முடிஞ்சு, சரியா? ஸோ இப்போ பாருங்கள், இது வரைக்கும் புரிஞ்சா கொஷனை? இது வரைக்கும் புரிஞ்சா? ப்ரூவ் that the radius of right circular cylinder of greatest curved surface area which can be placed inside the cone. கொஷின் இது வரைக்கும் புரிஞ்சா? ஓகே, இப்போ அடுத்து which can be inscribed in the given cone, சரியா, is half of the radius of the cone. Half of the radius of the cone. Radius of the cone வந்து என்ன சொன்னேன்? Radius of the cone என்ன சொன்னேன்? கேபிட்டல் R சொன்னேன்னா? Radius of the curve என்ன சொன்னேன்? கேபிட்டல் R. Half of the cone என்ன அர்த்தம்? R/2 பண்ண போகிறோம், சரியா? அப்போ R/2 equal to R தான் வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். புரியுதா? greatest surface area which can be inscribed in a given code
is half of the radius of the cone. Half of the radius of the cone. ஸோ என்ன பண்ணுறோம், ரேடியஸை வந்து பெரிய ரேடியஸ்க்கு ஹாஃபாக வந்து ப்ரூவ் பண்ண காமிக்கணும். சரியா, இதான் வந்து கொஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின் கிளியர் ஆகிடுச்சாமா உங்கள் எல்லாருக்கும்? ஐ டோன்ட் திங்க் கொஷனில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. சரியா, ஸோ நம்ம ஃபைனலாக என்ன ப்ரூவ் பண்ணோம், ஆர் ஈக்குவல் டு 1/2r ப்ரூவ் பண்ணணும். சரியா, ஓகே. இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம்? சரி, இப்போ இந்த கொஷின் வந்து ஏன் அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவில் வந்துச்சுனாக்கா இந்த ஒரு பர்டிகுலர் வார்த்தையால் தான், கிரேட்டஸ்ட் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. இதுக்கு முன்னாடி பார்த்த கொஷனில் என்ன வந்துச்சு, மினிமம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த சம், ஐ மீன் மினிமம் ஆஃப் த சம் ஆஃப் த ஸ்கொயர். மினிமம்னு ஒரு வார்த்தை வந்துச்சு, இந்த இடத்துல கிரேட்டஸ்ட்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. அதனால் மட்டும்தான் இந்த லெசனில் இந்த கொஷின் சால்வ் பண்ணுறோம். சரியா, ஸோ இப்போதைக்கு கிரேட்டஸ்ட்டை கூட மறந்துடுங்க. கோனோட சர்ஃபேஸ் ஏரியா தெரியுமா? கோனோட கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா என்னது, 2πRh. ஓகே, இதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. கோனோட சர்ஃபேஸ் ஏரியா என்னது, 2πRh, கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, கொஷின் என்ன கேட்டாங்க, இந்த எனக்கு வெறும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வேணும், கிரேட்டஸ்ட் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வேணும்னு கேட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும், நேச்சுரலி இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை யூ நீட் டு மேக்ஸிமைஸ். ஓகே, இங்கே தான் உங்களுக்கு கான்செப்ட் பிறக்குது. ஓகே, ஸோ என்ன பண்ணணும், we need to maximize this curved surface area. ஓகே, மேக்ஸிமைஸ் பண்ணனா ஒரே வழி டிஃப்ரென்சியேஷன். புரியுதா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கான்செப்ட்குள்ளே வரீங்களா? புரியுதா? உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியுதுல்ல? ஸோ மேக்ஸிமைஸ் பண்ணனா என்ன ஒரே வழி, we need to find a differentiation. சரியா, இதுதான் வந்து மேட்டர். சரி, இப்போ மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ரொசீஜர் தெரியும். என்னது, ஃபர்ஸ்ட் திங் f dash of x equal to 0ன்னு வச்சு போட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கொண்டு வரணும். அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை வந்து we need to check, f double dash பண்ணி செக் பண்ணணும், இது மேக்ஸிமம் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டா மினிமம் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டான்ட்டு. மினிமம் கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா இந்த கொஷனில் தேவைப்படாது. மேக்ஸிமம் கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கணும். அந்த பாயிண்ட்டை எடுத்துகிட்டு வந்து we just need to அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்ற அப்புறம் பார்க்கணும். ஓகே, ஸோ பாருங்கள், இந்த ஸ்டெப் வரைக்கும் வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ட்ரெயின் மாதிரி சல்லுன்னு போயிட்டோமா. ஸோ இதுதான் விஷயம். சரியா, இந்த கொஷனில் ஜஸ்ட் கேட்ச் த லாஜிக். நான் என்னென்ன பண்ணுறேன்ற லாஜிக்கை மட்டும் பார்த்துருங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு வாட்டி இந்த ஃபுல் கொஷன் நான் சால்வ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு சம்மரி கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து இது வரைக்கும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக என்ன தெரிஞ்சு, இதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிடுச்சு. ஓகே, ஓகே, மேக்ஸிமைஸ் பண்ணலாமா, அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. மேக்ஸிமைஸ் பண்ணணுன்னு என்ன பண்ணணும், f dash of x வேணும், f of x ஃபஸ்ட்டு வேணும். கரெக்டாக f of x இருந்தால் தான் f dash of x பண்ணணும். இந்த இடத்துல f of x என்னது, இதுதான் கரெக்டாக 2πRh தான் உங்களோட f of x. சரியா, இந்த இடத்துல நான் ஏரியா எடுக்கிறேன். ஓகே, ஏரியா வந்து அப்போ ஏரியா எடுத்தால் என்ன வரும், f of x ஈக்குவல் டு ஏரியான்ட்டு இந்த இடத்துல எடுத்துருக்கேன் நான். சரியா, ஸோ ஏரியா ஈக்குவல் டு 2πRh வந்துடுச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு அடுத்த பிரச்சனை என்ன வரும், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, இது வேரியபிள்னு தெரிஞ்சு போச்சு. கரெக்டாக, ரேடியஸும் வேரி ஆகும், ஹெச்சும் வேரி ஆகும். ஆப்வியஸ்லி கரெக்டு தானே, ரேடியஸும் வேரி ஆகுது, ஹெச்சும் வேரி ஆகுது, ஸ்மால் ஆரும் வேரி ஆகுது, ஸ்மால் ஹெச்சும் வேரி ஆகுது. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் கேபிட்டல் ஆர் அண்ட் கேபிட்டல் ஹெச். Capital R and capital H is belonging to the cone which is already given in the question and already சொல்லிட்டேன். கொஷனில் கொடுத்துருக்க வேரியபிள்ஸ் எப்போவுமே மாறவே மாறாது. ஓகே, ஸோ forget about capital R and capital H for some times. ஓகே, இப்போ ஸோ R and H ரெண்டுமே வேரியபிள். ஓகே, பட் உங்களோட A என்னது 2πRh. ஓகே, டிஃப்ரென்சியேஷனில் நீங்கள் இதை டேரெக்டாக ரெண்டு வேரியபிள்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுன்றதையும் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க. கரெக்டாக, என்னது டேரெக்டாக dy/dx அப்ளை பண்ணணும். ஏதாச்சும் ஒரு வேரியபிள் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, ஐ ஆம் சஜஸ்டிங் யூ தட் எப்போல்லாம் உங்களுக்கு ரெண்டு வேரியபிள் வருதோ, ஓகே, எப்போல்லாம் உங்களுக்கு ரெண்டு வேரியபிள் வருதோ இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ பெட்டர் இதை வந்து ஒரே வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஒரே வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் குறையும். நீங்கள் இப்போ இதை வந்து dy/dx வித் ரெஸ்பெக்ட் டு r வச்சு பண்ணலாம். dA/drன்னு வச்சு பண்ணோம்னாக்கா என்ன வரும், 2π × 1 × dh/drன்னு வரும். சரியா, அகெயின் நம்ம என்ன பண்ணணும், dh/dr வந்து வேல்யூ கொண்டு வரோம். சரியா, தட் வில் பிகம் காம்ப்ளிகேஷன். ஓகே, அது வந்து கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ் அண்ட் ஆல்சோ அதில் வந்து மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. கரெக்டாக, நீங்கள் அந்த மாதிரி வச்சு போட்டிங்கன்னா மிஸ்டேக் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு ரெண்டு வேரியபிள் ஃபங்க்ஷன் வருது, ஓகே, எப்போல்லாம் ரெண்டு வேரியபிள் வருது இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுன்ற நிலைமை வருதோ நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து ஒரே வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணணும்.
ஓகே, இதுதான் உங்களோட அடுத்த ஸ்டெப். இந்த மாதிரி கொஷனில் ஏன் இது எல்லாருக்குமே கஷ்டமாக தெரியுதுன்னா அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். ஓகே, இந்த மாதிரி ஜாமெட்ரி கொஷனில் 2 விஷயத்தினால வந்து இந்த கொஷின் டஃப்பாக தெரியும். ஒன்று வந்து அண்டர்ஸ்டாண்டிங், கிரேட்டஸ்ட் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியானா என்னன்னு தெரியாது, லீஸ்ட் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியானா என்னன்னு தெரியாது, இன்ஸ்கிரைப்னா என்னன்னு தெரியாது, எது கிவன் தெரியாது, எது வேரியபிள்னு தெரியாது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேரிகேட். ஓகே, உங்களுக்கு இப்போ நான் அந்த ஃபர்ஸ்ட் பேரிகேட்டை எப்படி தாண்டி வரணுன்றதை கிளியராக சொல்லிட்டேன். செகண்ட் பேரிகேட் எங்கே வரும் தெரியுமா? இந்த இடத்துல வரும் எல்லாருக்கும். செகண்ட் ப்ராப்ளம் வந்து எல்லாருக்குமே இந்த இடத்துல வந்துடும். இந்த இடத்துல 2 வேரியபிள் வந்துடுச்சு. எல்லாம் dy/dx வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் வச்சு போடுவாங்க. ஸோ 2 dy/dx சால்வ் பண்ணுற மாதிரி வரும். கால்குலேஷன் மிஸ்டேக், கன்ஃபியூஷன், டோட்டலாக வந்து சம்மே தப்பாயிடும். அப்படி சால்வ் பண்ணுறதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ என்ன சொல்கிறேன், எப்போல்லாம் 2 வேரியபிள் வந்துடுச்சோ, அண்ட் ஆப்வியஸ்லி எப்போவுமே 2 வேரியபிள் தான் வரும். இந்த மாதிரி ஜாமெட்ரி கொஷனில் எப்போவுமே 2 வேரியபிள் தான் வரும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூனிஃபார்மாக எப்போவுமே இதை வந்து சிங்கிள் வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, எப்படி சிங்கிள் வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணணுன்றதை சொல்கிறேன். சரியா, இந்த 2 ஸ்டெப் புரிஞ்சா? ஸோ இப்போ வந்து இதுக்கப்புறம் கொஷின் ஈஸியாக இருக்கும். சரியா, டைஜஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சிங்கிள் வேரியபிளை எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்கிறேன், கவனிங்க. ஒரே வழி டயக்ராம். சரி, இந்த டயக்ராம் நல்லா கவனிங்க. ஸோ இந்த டயக்ராமில் நான் வந்து கோன் போட்டுட்டேன். ஓகே, கோன் போட்டுட்டேன். உள்ளுக்குள்ளே வந்து மேக்ஸிமம் வர மாதிரி ஆவரேஜாக நான் வந்து என்ன பண்ணிட்டேன், கவர் பண்ணுற மாதிரி போட்டேன். ஓகே, ஒரு ஃபிகர் சிலிண்டரை உள்ளே கவர் பண்ணிட்டேன், மேலேயும் கீழே டச் ஆகிற மாதிரி. ஓகே, ஸோ இது பார்த்தாலே தெரியுது மேக்ஸிமம் ஏரியா வந்து கவர் பண்ணிடுச்சு அப்படின்ட்டு. அக்யூரேட்டாக இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஐடியா இருக்குது மேக்ஸிமம் ஏரியா கவர் பண்ணுது அப்படின்னு. ஓகே, let this be small r and this be capital R. Let this be small h and this be capital H. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் capital H and capital R are constant. ஓகே, என்ன பண்ணுறேன், இப்போ நான் வந்து நேம் பண்ணுறேன் ADEBFC. ஓகே, இந்த பாயிண்டெல்லாம் வந்து நேம் பண்ணிட்டேன். கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. ஜஸ்ட் நேம் பண்ணியிருக்கேன், HHRR கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் சிமிலாரிட்டியை யூஸ் பண்ண போகிறேன். சி, ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் இஎஃப்சி. ட்ரையாங்கிள் ஏபிசி எங்கே இருக்குது? ஏபிசி அண்ட் இஎஃப்சி. ஓகே, இந்த 2 ட்ரையாங்கிள் சிமிலர் தானே? கரெக்டாக, இந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலர். நான் என்ன பண்ண போகிறேன், ஏபி டிவைடட் பை இஎஃப். சரியா, நல்லா கவனிங்க, பொறுமையாக கவனிங்க. AB divided by EF. okay, this length divided by this length equal to BC divided by FC. BC இங்கே இருக்கு, BC divided by FC. புரியுதா? ஸோ என்ன பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கணும்னா நான் இப்படி போடுறேன். சி, இது பெரிய ட்ரையாங்கிள்குள்ளே ஒரு குட்டி ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், AB divided by EF இது வந்து ஒரு பாயிண்ட். அடுத்து BC divided by FC பண்ணியிருக்கேன். சரியா, கிளியர் ஆகிடுச்சா? ஸோ ஏன் இப்படி பண்ணுறதுனா உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் கவனிங்க. அடுத்து ஒரு 4-5 ஸ்டெப்புக்கு எந்த கேள்வியும் மனசில் வச்சுக்காதீங்க, நான் சொல்கிறத அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. ஸோ AB divided by EF equal to BC divided by FC. ஓகே, ABயோட வேல்யூ என்ன? A இங்கே இருக்குது, B இங்கே இருக்குது. கரெக்டாக, கேபிட்டல் H. ஓகே, EF வேல்யூ என்னது? ஸ்மால் h. கரெக்டாக, EF இங்கே இருக்க ஸ்மால் h. BCயோட வேல்யூ என்னது? கேபிட்டல் R. அண்ட் FCயோட வேல்யூ என்னது? FCயோட வேல்யூ என்னது? BC மைனஸ் BF. கரெக்டாக, BC மைனஸ் BF. ஏன் BC மைனஸ் BF எடுத்திருக்கேன்? பிகாஸ் கேபிட்டல் R மைனஸ் ஸ்மால் ஆர்னு நான் எழுதிக்கலாம். அது கரெக்டாக, கேபிட்டல் R மைனஸ் ஸ்மால் ஆர். ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன வேணும் ஆக்சுவலாக? அந்த இடத்துல H அண்ட் R 2 வேரியபிள் இருந்துச்சு. ஏதாச்சும் ஒரு வேரியபிளை நான் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏதாச்சும் ஒரு வேரியபிளை கன்வெர்ட் பண்ணணும். சரி, நான் என்ன பண்ணுறேன்னா ஹெச்ன்ற வேரியபிளை ஐ எம் ஜஸ்ட் கன்வெர்ட்டிங் இட் ஆஸ் ஆர். ஓகே, அதனால தான் வந்து நான் இந்த சிமிலாரிட்டி ஆஃப் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணேன். சரியா, நான் உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணும்போது புரியும். சரியா, ஃபஸ்ட்டு கவனிங்க என்ன நடக்குதுன்றதை கவனிங்க. இது ஒரு தனி எக்ஸாம்பிளாக பாருங்கள். ஓகே, இப்போதைக்கு ஸோ என்ன பண்ணிவிட்டேன், H ஈக்குவல் டு கேபிட்டல் R மைனஸ் ஸ்மால் ஆர் டிவைடட் பை கேபிட்டல் R இன்ட்டு H. இதை வந்து ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எனக்கு தேவையான ஹெச்சோட வேல்யூ நான் கொண்டு வந்துட்டேன். ஓகே, இதுக்கப்புறம் எல்லாமே ஈஸி தான். ஓகே, ஸோ என்ன பண்ணிவிட்டேன், கேபிட்டல் R மைனஸ் R டிவைடட் பை R இன்ட்டு H. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய ஏரியாவோட ஃபார்முலாவில் நான் இந்த ஹெச்சை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே, அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்,
2 pi r into small hக்கு பதிலாக என்ன பண்ணலாம், r minus r divided by capital R into capital H. கரெக்டாக? இப்போ இந்த இடத்துல எதெல்லாம் கான்ஸ்டன்ட்டு, 2 pi கான்ஸ்டன்ட், r கான்ஸ்டன்ட், h கான்ஸ்டன்ட். ஸோ 2 pi h r தனியாக பிரிச்சுட்டேன். மீதி என்ன இருக்குது, r into r, small r into capital R into small r ஓட ஸ்கொயர். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட f of x. ஓகே, இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஈஸி. கரெக்டாக? ஸோ அதுக்காக தான் நான் வந்து உங்களை ஒரே டேர்மாக கன்வெர்ட் பண்ண சொன்னேன். ஓகே, இப்போ இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், சி dA by dr வேணும். ஏன்னா என்ன வேரியபிள் இந்த இடத்துல, இப்போ வெறும்னே r மட்டும்தான் வேரியபிள், மீதி எதுவுமே இங்கே வேரியபிள் கிடையாது. சரியா? dA by dr பண்ணால் என்ன வரும், 2 pi h காமனாக அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே கான்ஸ்டன்ட்டு. r into r டிஃபரன்ஷியேட் பண்ணாக்கா ஸ்மால் r தான் வந்து வேரியபிள். சென்ஸ் கேபிட்டல் R மைனஸ் r ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணாக்கா 2r. ஓகே, என்ன பண்ணணும், dA by dr ஈக்குவல் டு 0 பண்ணணும். ஏன்னா we need the critical point. கரெக்டாக? அப்படி பண்ணோம்னாக்கா இந்த ஃபுல் வேல்யூ will become 0 and capital R equal to 2r and ஃபைனலாக என்ன கிடச்சிருச்சு, r equal to r by 2. ஓகே, ஸோ இதுதானே உங்கள் கொஷனில் கேட்டிருந்தாங்க. கொஷனில் கேட்டது இதுதானே. ஸோ என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் கண்டுபிடிச்சது என்ன, r equal to r by 2. பட் முடியலை, கொஷின் முடியலை. சரியா? நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறது கிரிட்டிக்கல் பாயிண்ட் தான். சரியா? கொஷனில் கேட்டிருக்க ஆன்சரும் இது தான். பட் ஆனால் இது வந்து என்னது, மேக்ஸிமமானு தெரியாது, இல்லை மினிமமானு தெரியாது, இல்லாட்டி இது இன்ஃப்ளேஷன் பாயிண்ட்டான்னு தெரியாது. கரெக்டாக? அதை செக் பண்ணாமல் நம்ம இந்த கொஷனை வந்து சால்வ் பண்ண முடியாது. கரெக்டாக? ஏன், கொஷனில் கிளியர் என்ன சொல்லிட்டாங்க, கிரேட்டஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. கிரேட்டஸ்ட் வேணும்னா என்ன பண்ணணும், கிரேட்டஸ்ட் பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா வேணும். கிரேட்டஸ்ட் பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா, அதாவது பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமாவாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து ப்ரூஃப் கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமான்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு பிரச்சனையே இருக்காது. கரெக்டாக? பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமான்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், டபுள் டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும். எதை, டபுள் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா என்ன வரும், r வந்து ஒரு கான்ஸ்டன்ட், அது 0 ஆகிடும். -2r டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா ஐ கெட் -2. கரெக்டாக? இந்த இடத்துல பாருங்கள், அகெயின் என்ன ஆகிடுச்சு, f டபுள் டேஷ் ஆஃப் r ஈக்குவல் டு -2ன்னு வந்துச்சு. ஓகே, இந்த இடத்துல அகெயின் உங்களுக்கு ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு எந்த விதமான கோஎஃபிஷியண்ட்டும் கிடையாது. கரெக்டாக? எந்த விதமான வேரியபிளும் கிடையாது. கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்துச்சு போன கொஷின் மாதிரியே. பட் ஆக்சுவலாக என்ன பண்ணணும், இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் ஒரு வேளை இந்த இடத்துல வந்து -2xன்னு வந்திருந்தாக்கா என்ன பண்ணணும், இந்த r by 2 நம்ம இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சரியா? லக்கீலி இந்த இடத்துல வந்து -2 மட்டும் தான் வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல r சப்ஸ்டியூட் பண்ணாலும் -2 தான் வரும், r by 2 சப்ஸ்டியூட் பண்ணாலும் வந்து -2 தான் வரும், பண்ணாட்டியும் வந்து -2 தான் வரும். கரெக்டாக? நம்ம என்ன நோட் பண்ண வேண்டிய விஷயம்னா, f டபுள் டேஷ் ஆஃப் r நான் சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டாலும் என்ன வருது, -2 தான் வருது. -2னா நெகட்டிவ்னா என்னது, மேக்ஸிமா, பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா. கரெக்டாக? அப்போ பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமானா என்னது, உங்கள் r by 2 இஸ் த பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா. புரியுதா? ஸோ இப்போ நீங்கள் சொல்லலாம். கரெக்டாக? ஹென்ஸ் த மேக்ஸிமம், திஸ் வேல்யூ இஸ் மேக்ஸிமம், r by 2 இஸ் மேக்ஸிமம்னா அப்போ என்ன அர்த்தம், திஸ் இஸ் ட்ரூ. கொஷின் என்ன கேட்டாங்க, ப்ரூஃப் தானே கேட்டாங்க. கொஷினில் ப்ரூவ் தட் த ரேடியஸ் ஆஃப் ரைட் சர்க்குலர் தான் கேட்டிருக்காங்க. சென்ஸ், ஸோ இப்போ என்ன சொல்லிக்கலாம், ஹென்ஸ் திஸ் இஸ் ட்ரூ ஃபார் r by 2. ஏன்னா இதுதான் வந்து மேக்ஸிமம் வேல்யூ கொடுக்குது அக்கார்டிங் டு த பிரின்சிபல் ஆஃப் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். ஓகேயா? புரிஞ்சிச்சா? கொஷின் ஓவர். சம்மரைஸ் பண்ணிடுறேன் ஒரு வாட்டி. சரியா? சி, இந்த தப்பு மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. இது ஒரு கொஷின் கிடையாது, இந்த மாதிரி தான் எல்லா கொஷினுமே இருக்க போகுது. எல்லா கொஷினுமே இந்த மாதிரி தான் இருக்க போகுது. சரியா? அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே நம்ம போட்ட ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படியே வரும் அப்படின்ட்டு நான் சொல்லலை. ஓகே, நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, முக்கியமான பாயிண்ட் என்ன நோட் பண்ணணும்னு சொல்கிறேன், கவனிங்க. ஜாமெட்ரிக் கொஷின் எல்லாத்துலேயுமே இதெல்லாம் தான் முக்கியமான பாயிண்ட். சரியா? எந்த ஜாமெட்ரிக் கொஷினாக இருந்தாலும் ஒரு கீவன் ஃபிகர் இருக்கும். இந்த கேஸை நமக்கு கோன் கொடுத்தாங்களே, அந்த மாதிரி ஒரு கீவன் ஃபிகர் இருக்கும். சரியா? செகண்டு, மேக்ஸிமம் நீங்கள் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு ஃபிகர் வைக்க போகிறீங்க. ஓகே, அந்த வைக்கிற ஃபிகர் வந்து மேக்ஸிமமாக இல்லை மினிமமாக அப்படின்றது கொஷன்லேருந்து நீங்கள் பார்த்து கண்டுபிடிக்கணும். இது உங்களோட செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்ன, வேரியபிள். அது வந்து பிரச்சனையாக இருக்கும். சில கேஸில் 2 வேரியபிள் இருக்கலாம், சில கேஸ் 3 வேரியபிள் இருக்கலாம். ஸோ என்ன பண்ணணும், வேரியபிள்ஸை வந்து நீங்கள் சிங்கிளாக கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணணும், ஜாமெட்ரி அப்ளை பண்ணி. நான் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிச்சேன், அந்த மாதிரி வந்து அந்த கொஷனுக்கு ஏற்ற மாதிரி ஜாமெட்ரி அப்ளை பண்ணி வேரியபிளை நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். இது தேர்ட் ஸ்டெப். லாஸ்ட் ஸ்டெப், ஃபோர்த் ஸ்டெப் என்ன, ஃபினிஷ் வாட்,
அதாவது உங்கள் வேரியபிள்ஸை கன்வெர்ட் பண்ணி ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுதான் வந்து ஃபினிஷ்னு நான் எழுதியிருக்கேன். சரியா? அடுத்த ஸ்டெப் என்ன? ஒன்ஸ் உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கிடச்சிச்சுன்னா we need to find the critical point. அதாவது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிப்போம். கரெக்டாக? கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சி செகண்ட் டெரிவேட்டிவ் அப்ளை பண்ணி மேக்ஸிமம் அண்ட் மினிமம் பாயிண்ட் கண்டுபிடிப்போம். சரியா? எந்த ஜாமெட்ரி கொஸ்டின் கொடுத்தாலும் இந்த சீரியஸ் ஆஃப் ஸ்டெப் பண்ணுறதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஓகே, பட் கொஷனை பொறுத்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க, என்ன ப்ரூவ் பண்ண போகிறீங்கன்றதெல்லாம் கொஷனை பொறுத்து தான் மாறும். சரியா? பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான லாஜிக்கு இதுதான். சரியா? எல்லா கொஷினும் இந்த லாஜிக் தான் அப்ளை ஆக போகுது. இதுக்கப்புறம் நீங்கள் கொஷின்லாம் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, தெர் இஸ் அ ஸ்பியர். சரியா? அதுக்குள்ளே வந்து ஒரு ரெக்டாங்கிள் வைக்க போகிறோம். வாட் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த ரெக்டாங்கிள் விச் கேன் பி பிளேஸ் இன்சைட் திஸ் ஸ்பியர்? ஓகே, அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லாட்டி ஃபைனலாக உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஆர் ஈக்குவல் டு ஆர் பை 2ன்னு ஈக்குவேஷன் ப்ரூவ் பண்ண சொன்னீங்கள்ல, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இல்லை. லைக் இது கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு தான் வந்து ப்ரூவ் பண்ண சொன்னேன். கரெக்டாக? பட் இதையும் தாண்டி அவங்க வேறு ஏதாச்சும் ஒரு வேல்யூவை ப்ரூவ் பண்ண சொல்லலாம். பட் ஆனால் அப்ளை பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி தான். கிரிட்டிக்கல் பாயிண்ட் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்டை வச்சு நீங்கள் எதாவது பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அதெல்லாம் வந்து கொஷினை பொறுத்து வந்து வேரி ஆகும். ஸோ அப்படி அந்த மாதிரி ஒரு 15லேருந்து 20 கொஷின் தான் மொத்தமே இருக்குது. ஓகே, 15 to 20 கொஷின் இந்த டைப்பில் இருக்கும். சரியா? இந்த 15 to 20 கொஷன்லையுமே லாஜிக் இஸ் கோயிங் டு பி த சேம். சரியா? ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கோங்க. ஏன் இந்த கொஷின்லாம் உங்களுக்கு டஃப்பாக தெரியுதுன்னா நீங்கள் இதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. இந்த 15-20 கொஷினுமே லாஜிக் இது தான், அதோட அப்ளிகேஷன்ஸ் தான் வேறு. சரியா? இதுதான் பண்ணுறது கஷ்டம். அப்ளிகேஷன் ஈஸி தானே. இப்போ ஆர் ஈக்குவல் டு ஆர் பை 2 ப்ரூவ் பண்ண சொல்கிறதுக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சி வேறு ஒன்று ப்ரூவ் பண்ண சொன்னால் அதை ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம்ல. நமக்கு லாஜிக் புரிஞ்சிச்சுன்னா அப்ளிகேஷன் இஸ் கோயிங் டு பி சிம்பிள். சரியா? ஸோ இந்த கொஷின் நான் உங்களுக்கு வந்து இந்த கொஷினை வச்சு ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். சரியா? இதுதான் வந்து ஆக்சுவலாக இந்த லெசனை டஃப்பாக ஆக்குறதே இந்த லாஸ்ட் எக்ஸசைஸ் தான். சரியா? நான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறதுக்கு காரணமும் அதுதான். ஓகே, இந்த 2 கொஷின் மட்டும் இன்றைக்கி பாருங்கள். இதை தவிர்த்து நான் உங்களுக்கு வேறு ஒரு கொஷின் கொடுத்தா ஓவர்லோட் ஆகிடும். சரியா? இந்த 2 கொஷினை புரிஞ்சு நோட்டில் எழுதிக்கோங்க. இதே மாதிரி கொஸ்டின் ஏதாச்சும் இருந்துச்சுனாக்கா சால்வ் பண்ணி பார்க்க ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு வந்து இன்னும் ஒரு டைப் இருக்குது, மாடுலஸ் ஃபங்க்ஷனை வந்து எப்படி சால்வ் பண்ணணுன்றது. ஏன்னா என்ன பிரச்சனைனா மாடுலஸ் ஃபங்க்ஷன் வந்து உங்களால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. கரெக்டாக? மாடுலஸ் ஃபங்க்ஷனை ஒரு பாயிண்ட்டில் நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, பண்ணவும் தெரியாது நமக்கு. சரியா? ஸோ மாடுலஸ் ஃபங்க்ஷன் வந்துச்சுனாக்கா நம்ம அதை சால்வ் பண்ணுறதுக்கு கிராஃபிக்கல் அப்ரோச் தான் யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ எப்போல்லாம் மாடுலஸ் ஃபங்க்ஷன் வந்து கிராஃபிக்கல் அப்ரோச் யூஸ் பண்ணணும், அதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த கிளாஸை கொஞ்சம் ஓவர்லோட் ஆகிடுச்சு உங்களுக்கு. கரெக்டாக? ஐ வாண்ட் டு மேக் திஸ் வீடியோ ஷார்ட்டர். ஸோ இதோட இந்த கிளாஸை நிறுத்திக்கிறேன். சரி, இந்த கான்செப்ட் ஒரு வாட்டி பாருங்கள். புரியலனாலும் தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க, திரும்ப ஒரு வாட்டி பொறுமையாக பாருங்கள். இதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் புரிகிற விஷயம் கிடையாது. புரியலன்னா அது உங்கள் தப்பு கிடையாது. இந்த சாப்டரே வந்து அந்த மாதிரி சாப்டர். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஸ்மூத்தாக ஸ்லோவாக உங்களோட புரிகிற பாஷையில் சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும். தயவு செஞ்சு டோன்ட் லூஸ் யுவர் ஹோப். ஓகே, ஹோப்பை மட்டும் லூஸ் பண்ணாதீங்க. ஒரு விஷயம் புரியலன்னா அதை கற்றுக்கணுன்ற வெறி வரணும். சரியா? ஒரு விஷயம் புரியலன்னா அதை விட்டுட்டு போகணுன்ற வெறி இருக்கக்கூடாது. புரியலன்னா தயவு செஞ்சு கற்றுக்கணுன்ற வெறியை இந்த வயசுலேருந்தே வளர்த்துக்கிட்டு வாங்க. ஓகே, லெட் இட் கோன்ற ஆட்டிடியூட் மட்டும் வச்சுக்காதீங்க. எப்போவுமே லெட் இட் கோன்ற ஆட்டிடியூட் மட்டும் வச்சுக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ஆட்டிடியூட். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலனா அது ஏன் புரியல, ஸ்டப்பானாக இருங்க. அது ஏன் எனக்கு புரிய மாட்டேங்குது. அது எப்படி என் கிளாஸில் இருக்க ஒரு பையன் அந்த கொஷின் போட முடியுது, பட் ஆனால் ஏன் என்னால் போட முடியல? அப்படி ஒரு ஸ்டப்பர்ன் வேணும் உங்களுக்கு. அது ஏன் போட முடியலன்ற ரீசன் தெரிஞ்சுனாக்கா நீங்கள் அதை வந்து பண்ணிவிடுவீங்க. அதோட ரீசன் சிம்பிள், ப்ராக்டிஸ் அண்ட் லேர்னிங். கற்றுக்கோங்க, லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கஷ்டமான விஷயத்த கூட வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற இந்த விஷயம்லாம் நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஓகே, அதுக்கப்புறம் நான் ஒன்ஸ் லைஃப்பை ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு இதெல்லாம் வந்து இதோட கஷ்டமான விஷயம் தான் வரும். சரியா? அப்போ உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. சரியா? ஸோ ஜஸ்ட் ரெப்பிட்டேஷன் வச்சுக்கோங்க. படிக்கணுன்ற ஆர்வத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே புரிஞ்சிடும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸை நம்ம மீடியெல்லாம் பார்ப்போம். தேங்க்யூ.